ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோடைய ஃபுல் ப்ரிவியூ பார்த்துடலாம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன், பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரேஸ் எல்லாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். வர சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க WWE. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஸ்பெஷலாக பார்க்க போகிறதுக்கான மெயின் ரீசன் ஒரே ஒரு ஆள் தான், நம்ம சினேஷன் லீடர் ஜான்சினா தான். ஜான்சினா அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல கம்ப்ளீட் பண்ண போறாரு. அகேன்ஸ்ட் குந்தர் கூட வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ண போறாரு. இதுக்கப்புறமா சிங்கிள் அப்பியரன்ஸ் கூட ஜான்சினா கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னனால வந்து பார்த்தா இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ற நிலையில ஸோ எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 14 அப்போ வந்து பார்த்தா நடக்க போகுது. வர சண்டே 6:30க்குலாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சோனி நெட்வொர்க்கில் வந்து பார்த்தா பார்க்கலாம். ஓடிடி ஆப்பான சோனி லீவ் வச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிவிலையும் நமக்கு இந்த தடவை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபைனலாக ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டிவியில் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரொம்ப நன்றி. நெட்ஃப்ளிக்ஸில் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து சோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி டீல் சைன் பண்ணுறதான்ற நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியில் தான் பார்க்க முடியும். சோனியில் தான் பார்க்க முடியும்ன்றதை விட டிவியில் இப்போ நம்ம பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேட்சஸ்னு பார்க்கும்போது இந்த தடவை ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்ற மாதிரி WWEலேருந்து கேட்டிருந்தாராமா. அதன் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய NXT ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. WWE மொத்தம் 4 மேட்சஸ் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டாக் டீம் மேட்ச் மிச்சம் 3மே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக் டீம் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் AJ Styles டிராகன் லீ அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய G1 ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ TNA எக்ஸ் டிவிஷன் சாம்பியனான லியோன் ஸ்டாரர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் பார்க்கும்போது சாம்பியனுக்கு பயங்கர ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேலஞ்சஸ் பயங்கர அண்டர் டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சஸில் வந்து இந்த பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்சஸ் நடக்காது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AJ Styles டேங்கலி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேலி வர்சஸ் சால் ருக்காக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். சால் ருக்காக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஜிரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக பேலிக்கு அகேன்ஸ்டாகவே வந்திருக்கு. சாரி, பேலிக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சால் ருக்கா அண்டர் டாகாக தான் இருக்காங்க. கொஞ்சம் சிமிலராக தான் இருக்காங்க. ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் லீடிங் பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேலி ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைரா வெல்கிரியா இந்த இடத்துல ஜெரியா ஏதாச்சும் இன்டர்ஃபென்ஸ் பண்ணாங்கன்னா லைரா வெல்கிரியா வந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேலி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்ல முடியாது, சால் ருக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். ரெண்டு பேருமே ஈக்குவல் வின்னிங் சான்சஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேலி. மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் NXT சாம்பியனான உபா ஃபெமேக்கான சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் நம்மளோட கோடி ரோட்ஸ்க்கு ஃபேவரட்டாகவே வந்திருக்கு. இந்த இடத்துல உபா ஃபெமே அண்டர் டாகாக தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. பட் மேட்சஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல உபா ஃபெமே ஒரு நல்ல டேலண்டட் இவர்கிட்ட வந்து நான் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்சை நல்லா கொடுப்பாருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்பிக்கையை பொய்யாக்கிறாம. ஸோ நாலாவது மேட்ச் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிக் ஆஃபாக இருக்கும், இல்லை மெயின் இவெண்ட்டாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஜான்சனா வந்து எனக்கு கிக் ஆஃபில் வந்து மேட்ச் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாராமா. பட் WWE என்ன பண்ணுறானுங்கன்றது தெரில. ஸோ இது கிக் ஆஃபாக இருக்கிற இல்லாத பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மெயின் இவெண்ட்டில் இருந்தால் தான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ மெயின் இவெண்ட் மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அவருக்கு ஸ்பீச்லாம் கொடுத்து கொஞ்சம் டெர்பியூட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா முடிச்சா தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ஜான்சனா வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஜான்சனா குந்தர் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் ஒரு நாள் லீடாக இருக்காரு, இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா லீடிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் போயிட்டு இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை வின் பண்ண வைப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் இதாகவே தோணுது. ஏன்னா லாஸ்ட் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் பேப்பரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை தோக்க வச்சிட்டாங்க. பேக் டு பேக் தோக்க வைப்பாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல குந்தர் இருக்காரு. ஸோ குந்தர்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ஜெயிக்க வச்சிருவானுங்கன்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த இடத்துல குந்தர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. WWE குந்தரை ஜெயிக்க வச்சாங்கன்னா ஆச்சரியத்துக்கு இல்லை. ஸோ அவனுக்கு பண்ணக்கூடிய ஆளுதான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஜான்சனை தோக்குறதுன்றது பிரச்சனை கிடையாது. ஜான்சனாவை ஒரு நல்ல சென்ட் ஆஃப்
கொடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஜான் சீனாவை ஜெயிக்க வைக்கலைனாலும் பரவாயில்ல, அவரை டேப் அவுட் பண்ண வச்சிடாதீங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனாவை டேப் அவுட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட ஸ்டிபுலேஷன் எண்டிங்காக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஈவன் குந்தர் வர்சஸ் கோல்பர்க்கான மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி மொக்க பண்ணிடாமல் இருந்தால் எனக்கு சரி. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த இடத்துல ஜான் சீனா வின் பண்ண வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் WWE வின் பண்ண வைப்பானுங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. என்னோட ப்ரெடிக்ஷன் ஜான் சீனா தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜான் சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் பண்ணுற விதமாக நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ஜெசி வென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவரும் வந்து அப்பியரன்ஸ் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய வேர்ல்டு வீக் சாம்பியன் CM Punk வந்து ஒரு சில அப்பியரன்ஸ் கொடுப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் வரைக்கும் கரண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் வருவாருன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. லோகன் பால் கூட இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தாரு. ஸோ ட்ரம்ப் கிட்ட பேசணும், ட்ரம்ப் வரப்போறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. என்ன கதைன்றது தெரியலங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.